இப்போ நேற்று திருவண்ணாமலையில் பேசிட்டு இருக்காரு. பேச பேச மறந்துட்டார். வேட்பாளர் மறந்து எந்த சின்னம் எந்த சின்னம் எந்த சின்னன்னு தெரியாத வேட்பாளர் நிறுத்தி வச்சிருக்காரு. எங்க அவி கட்சி சின்னமே தெரியாத ஒரு கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா அது கோவச்சுக்குவார். சொன்ன கோவச்சுக்குவார். நான் டிவியில் பார்த்தேன், போட்டு போட்டு காட்டினாங்க நம்ம பையங்க. அண்ணா இதை பாருங்கண்ணா. என்னப்பா ஏதோ வேறு கட்சி தலைவர் ஏதாவது வேறு கட்சியிலேருந்து யாராவது நின்றுருப்பாங்க, அதனால் சின்ன என்னன்னு கேட்டுப்போம். இல்லையே நான் திமுக கட்சிக்காரர் தான் நிற்கிறாருங்க வேட்பாளரை. அந்த கட்சி சின்ன என்ன, அந்த கட்சி சின்ன அது உதயச்சூரன் சின்னன்னு அவர் சொல்கிறாரு. இப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அதுதான் சொன்ன பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவது இதனால தான். நீட்டுக்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார் உதயநிதி அவர்கள். இப்ப ரகசியம் சொல்லு. தொகுதியில் இருக்கிற நம்முடைய சேப்பாக்கம் திருவள்ளிக்கோணி சட்டமன்ற தொகுதியில் மக்கள் கேட்கிறாங்க, உதயநிதி அவர்களே நீங்க மிகப்பெரிய ரகசியத்தை சொல்றேன்னு சொல்றீங்க, இங்க ரகசியத்தை சொல்லுங்க. தங்கமலை ரகசியம்னு ஒரு படம் இருக்கு. ராஜாவுக்கு காது பெருசா இருக்கும். அப்போ அவருக்கு சிகை அலங்காரம் செய்ய ஒருவர் போய் சிகை அலங்காரம் செய்யும் போது அந்த காதை பார்த்துருவார். பார்த்து பதிஞ்சு போய் என்ன செய்வது என்று அறியாம மனைவிட்டு போய் இப்படி ராஜா காது கழுத காதுன்னு சொல்லுவார். உடனே அவர் மனைவி வயிறு வீங்கி போய் அப்புறம் அதை எப்படி வெளியே சொல்லி ஆகணும், உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குழி வெட்டி அந்த ரகசியத்தை சொல்றாங்க. ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத. அப்பா அவரை சொல்லி மூடிட்டு வந்துட்டாங்க. அதுல ஒரு மரம் முளைக்குது. மரம் முளைச்ச பிறகு ராஜா ஒரு விழா நடத்துறாரு. அந்த விழாவுக்கு மிருதகம் பண்ணவனும் அப்படின்னு ஒரு கட்டளையிடுறாரு. அப்ப அந்த தளபதி புதிய மரத்துல அந்த மிருதகம் செய்யவேன்னு சொல்லி இந்த ராஜா காது கழுத காது ரகசியம் சொன்னாங்களே, அதுல முளைத்த பெரிய மரத்தை வெட்டி அதுல மிருதத்தை கொண்டு அவர் அந்த விழா நடத்துகின்ற பொழுது மிருதத்தை அடிக்கிறார். அப்ப அடிக்கும் போது ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காது. பிறகு ராஜா கோவம் வந்துடுது, தூக்கி போட்டு உடைக்கிறார். அப்படியே தெரிச்சோடி எல்லா உதிரிப்பாங்களும் அதில் இருக்கிற அந்த தவுல் இருக்கிற உதிரிப்பாங்கெல்லாம் ராஜா காது கழுத காது, ராஜா காதுகளை குதிச்சு குதிச்சு பேசுது. துணை முதலமைச்சர் இந்த பகுதியில் ஒரு ரகசியத்தை சொல்லிட்டு போய் ரகசியத்தை இதுவரைக்கும் வெளியிடல, வெளியிட்டா அந்த கதை மாதிரி ஆயிருமோ என்று அச்சம் அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். பொய்ய பொருந்துற மாதிரி சொன்னா மெய்ய திருன்னு முழிக்குமா, பொய்ய பொருந்துற மாதிரி சொன்னா மெய்யங்கிறது உண்மை திருன்னு முழிக்குமா. அப்படி திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் இந்த முதலமைச்சர் வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய்யான செய்திகளை மக்களிடத்தில் பரப்பி மக்களை நம்ப வைத்து ஆட்சிக்கு வர துடிக்கிறார்கள். மக்கள் உஷாரா இருக்கணும். ஒரு முறை நாம் ஏமாந்துட்டோம், ஒரு முறை ஏமாந்து விட்டோம். யார்கிட்ட ஆட்சி போகக்கூடாதோ அவர்கிட்ட போயிட்டுது. அதனால் மக்கள் தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. சிந்திக்க வேண்டும். ஒருவர் கிணத்திலே தவறி விழுந்த பிறகு அவர் கிணத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார், நீச்சல் தெரியாத. அது மாதிரி ஸ்டாலின் என்பவர் இன்றைக்கு அரசாங்கத்திலே குதிச்ச காரணத்தினால நிர்வாக திறமை இல்லாமல் மக்களை குழப்பி மக்கள் தமிழகத்திலே தள்ளாடி கொண்டிருக்கின்ற காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. இந்த நிலையை மாற்றுவீங்களா? இவர் அப்பா தான் இப்படின்னா மகன் கார் பந்தயம் நடத்துறார், கார் பந்தயம் நடத்துறார், கார் பந்தயம் நடத்துறார். பல 100 கோடி ரூபாயில யாரோ ஒருத்தருக்கு தனக்கு வேண்டியப்பட்டவர் யாரு நீங்களே முடிவு பண்ணீங்க. அவருக்கு சென்னை மாநகர மத்திய பகுதியில் கார் பந்தயம் 100 கோடி பல 100 கோடி மதிப்பில் நடத்தி அரசாங்கத்துடைய பணத்தை ஊதாரித்தனமாக செலவு பண்ணுகின்ற அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுமா? திரு கருணாநிதி குடும்பத்துக்கு மட்டும் ட்ரஸ்டில் 8000 கோடி இருக்குது. 8000 கோடி இருக்குதுங்க, சாதாரண நினச்சிக்காதீங்க. அதிலிருந்து எடுத்து செலவு பண்ணி யாரும் வேண்டாங்கிறா? யாரும் தடுக்கலையே. அங்கே கடலில் பெரிய கோபுரம் கூட கட்டு, ஒரு மலை மாதிரி கோபுரம் கட்டு, யார் வேண்டாங்கிறா? அவி பணம்னா எடுக்க மாட்டாங்க. அரசாங்க பணம் மக்களுடைய பணத்தை ஊதாரித்தனமாக செலவு பண்ணுவதற்கு யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இது ஸ்டாலின் அவர்களே, இன்றைக்கு அப்பாவும் மகனும் அடிக்கிற கூத்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அது அடிக்கடி வேண்டாம் தம்பி, மீண்டும் ஏதாவது அவர் பண்ணிடுவார். நீ அடிக்கடி பேசி அது ஞாபகம் அதனால பிரச்சனை ஏற்பட்டக்கூடாது. வேண்டாம், நல்லா வாழ வேணும், நிம்மதியாக இருக்கணும்.
நம்முடைய ஆட்சியை பார்த்து நம்ம ஆட்சி சிறப்பா நடக்கிறது பார்த்து மூக்கு மேல் விரல் வைக்கணும். அப்படித்தானே இருந்தது. 4 ஆண்டு 2 மாத காலம் நம்ம ஆட்சி வீழ்த்த நினைச்சாங்க. வீழ்த்துகின்றவர்களுக்கு மூக்கு மேல் விரல் வைத்து நம்முடைய ஆட்சியை பாராட்டுகின்றவர்களுக்கு சிறப்பான ஆட்சி கொடுத்தது அதிமுக அரசாங்கம். 4 ஆண்டு 2 மாசம் எவ்வளவு பிரச்சனை, வறட்சி, புயல், வெள்ளம், கொரோனா, சோதனையான நேரத்தில் சிறப்பான ஆட்சி தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது அரசு அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் விலைவாசி ஏறல. விலைவாசி ஏறிச்சா? மக்களுக்கு வேலை இல்லை. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட விலை உயராம பார்த்துக்கிட்டோம். அதிமுக ஆட்சியில் அரிசி விலை ஏறல, பருப்பு விலை ஏறல, எண்ணெய் விலை ஏறல. கொரோனா காலத்தில் ஓராண்டு எல்லா குடும்பத்தையும் 1000 ரூபாய் பணம் கொடுத்தோம். மீண்டும் ஒரு 1000 ரூபாய் சென்னை மாநகர்களுக்கு மக்கள் கொடுத்தது மட்டுமில்ல, 11 மாதம் விலையில அரிசி போட்டோம், விலையில சக்கரை கொடுத்தோம், விலையில எண்ணெய் கொடுத்தோம், விலையில பருப்பு கொடுத்தோம். ஏழைகளை வாழ வைத்தது அதிமுக. புதுசா ஒரு அறிவிப்பு இருக்கார், கூப்பன் கொடுப்பாங்க. கூப்பன் யார் கொடுப்பா? திமுக காரன். ஆட்சிக்கு வர்றது 100% முடியாது. ஆனா அந்த அறிவிப்புல கூட திமுக குடும்பத்துக்கு என்ன வருமானம் அதை பார்த்து தான் அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. கூப்பன் கொடுத்தா தானே கமிஷன் கிடைக்கும். நேரடியாக வங்கிக்கு அனுப்புனா கிடைக்குமா? அதிமுக ஆட்சி மலரும். அதிமுக ஆட்சி மலர்ந்த உடனே இன்றைக்கு விலைவாசி உயர்வு, வரி உயர்வு, இதனால் மக்கள் பாதிச்சிருக்கிறாங்க. இதிலிருந்து மக்களை மீட்டெடுக்க எல்லா குடும்பத்தைக்கும் மாதந்தோறும் வருடத்திற்கு அதாவது வரிச்சுமை மற்றும் விலைவாசி ஏற்றத்தை தடுக்க ஒவ்வொரு குடும்பத்தைக்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவி தொகை வழங்கப்படும். கிண்டியில் 2 ஏக்கர் நிலம் கொடுத்தோம். அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு எதிரில் 2 ஏக்கர் நிலம், 1 ஏக்கர் 100 கோடிக்கு போகும். 200 கோடி நிலத்தை திரு கருணாநிதி அடக்கம் பண்ண நாங்கள் கொடுத்தோம். மறுத்து நீதிமன்றம் போனீங்க, தீர்ப்பு வாங்கினீங்க. நாங்கள் நினைச்சா மேல்முறையீடு செஞ்சிருக்கலாம், செய்யல. ஏன் செய்யல? எங்களுக்கு உயர்ந்த பண்பு இருக்குது. உங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இல்லை. திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் எங்களுடைய பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி, அவர் முதலமைச்சர் இருந்தாங்க. அப்படிப்பட்டவருக்கு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அடக்கம் செய்த அருகிலேயே அவருக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் இடம் கேட்டோம். ஆனால் கொடுக்கல. சிந்திச்சு பாருங்க என்னென்னலாம் இப்போ பேசிட்டு இருக்காருன்னு. அதோட திரு கருணாநிதி அவர்கள் என்னென்ன பேசினார்? பெருந்தலைவர் காமராஜரை பற்றி மிக மிக மோசமாக பேசினார். அன்னை இந்திரா காந்தி அவரை பற்றி விமர்சனம் செஞ்சார். தியாகச்சலர் கக்கன் ஆகியோரை பற்றி விமர்சித்தார் திரு கருணாநிதி அவர்கள். ஸ்டாலின் இப்போ அப்படியே மறைச்சு பேசுகிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எப்படியெல்லாம் முன்னாள் தலைவர்களை விமர்சனம் செய்தார் என்று எங்களுக்கு முழுமையா தெரியும். பட்டியலிட்டு பேசுவதற்கு எங்களுக்கு திறமை இருக்குது. இந்த தொகுதியில் போட்டியிடுற அமைச்சர் பார்த்தார், பல ஆண்டு, 100கணக்கான ஆண்டு நாமெல்லாம் தெய்வ பக்தி உள்ளவங்க. வேண்டுதலை வச்சு நம்முடைய நகையெல்லாம் இறைவனுக்கு போய் காணிக்கா போடுவோம். அதை உருக்கிட்டார். யார் உருக்குனது? ஏங்க நகை உருக்கலாமா? ஏன் மற்ற அரசாங்கத்துக்கு உருக்கு தெரியாதா? ஏன் இத்தனை ஆண்டு காலமாக பாதுகாத்து வந்தாங்க? காலங்காலமாக பக்தர்கள் காணிக்கையாக ஆண்டவனுக்கு அளிக்கப்பட்ட நகையை உருக்கியவர் இந்த தொகுதியில் போட்டிடுறார். மன்னிக்கலாமா? தகுந்த பதிலடி கொடுப்பீங்களா? சிந்திச்சு பாருங்க. ஆண்டவனே பார்த்துக்குவார். ஆண்டவனே நான் ஆண்டவன் இல்லைங்க, நான் சாதாரண மனிதன். நான் தெய்வ பக்தி உள்ளவன், அது உண்மை. தெய்வ பக்தி உள்ளவன். இதில் யார் தவறு செய்தாலும் சட்ட நிதியாக அதிமுக ஆட்சியிலே நடவடிக்கை எடுக்கப்படும். மரியாதைக்குரிய திருமதி டி பொற்கொடி ஆம்சாங் அவர்கள் மக்களிடத்தில் நியாயம் கேட்டு வந்திருக்கிறாங்க. அவருடைய கணவர் ஆம்சாங் அவர்கள்
பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்தார். அவரை வெட்டி கொலை செய்திருக்கின்றார்கள். அப்படி கொலை குற்றவாளிகளை கண்டறிந்து சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் எண்ணது மட்டுமல்ல, அதற்கு நியாயம் கேட்கிற விதமாக உங்களை எல்லாம் வந்து நேரடியாக சந்தித்து ஆதரவை கேட்கிறோம். திரு உதயநிதி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அவர் ஒரு விமர்சனத்தை என் மீது வச்சிருக்கார். நான் சில கூட்டத்தில் போய் பேசினேன். நம்ம கட்சி நிர்வாகிகள் சொன்னது தான் நான் சொன்னேன். பால்டாயில் குடித்தவங்க எல்லாம் பஞ்சு டைலாக் பேசுன்னு சொன்னேன். பால்டாயில் குடித்தவங்களாம் இவருக்கு ஏங்க கோபம் வருது? யாரையாவது பெயர் சொல்லி சொன்னா? எங்கேயுமே பெயரை குறிப்பிட்டு சொல்லல. அப்போ இவருக்கு ஏன் கோபம் வருது? எங்க அப்பா குதிரைக்குள்ள என்ன அவரே சொல்லிட்டார், அவரே உண்மையை ஒத்துக்கிட்டார். ஆக திரு உதயநிதி அவர்களே, உங்களை நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை. யார் பால்டாயில் கொடுத்தாங்களோ அவர்கள் பஞ்சு டைலாக் பேசுறாங்க. எங்க கழக நிர்வாகிகள் சொன்னாங்க, நான் பேசினேன். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி இனி பால்டாயில் பழனிசாமி, நீ என்ன பேர் வேணா வச்சுக்கியா, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா இப்பொழுது ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு. பால்டாயில் குடிச்சவங்க யார் என்று இப்ப தெளிவாக்கப்பட்டு விட்டது. நாம பெயரை சொல்லாம பொதுவா பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் தன்னை பற்றி தான் பேசுறார் என்று இப்பொழுது விமர்சனம் செஞ்சிருக்கிறார். இதிலிருந்து உண்மை என்ன? அவர் உண்மை ஒத்துக்கிட்டார்ல சொன்னா மகேசன் தீர்ப்பு.